அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருள் காணப்பட்டாலும், சூழ்நிலைகள், நெருக்கடிகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருண்டு போக பண்ணுவது போல காணப்பட்டாலும், அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். ஆமேன். அவர் நம்முடைய இருளான சூழ்நிலைகளை, ஒருவேளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையை இருளாக்கும்படி பல விதங்களில் போராடி கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போக விட மாட்டார். அவர் மங்கியிருக்கிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். இப்போ ஒரு ஒரு கேண்டில் தான் இருக்குன்னு வைங்களேன், அதை பொருத்தி வைக்கும்போது காற்று அதை அணைக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அப்படி அணைந்து போக விடவே மாட்டார். ஆமென். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அந்த ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது பிசாசினுடைய வேலையினாலே அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும்போது ஆழத்திலே இருள் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இருளை கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி செய்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அந்த இருளை ஆண்டவர் நீக்கி போட்டார். அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இருண்டு போயிருக்கலாம், உங்கள் தொழில் ஒருவேளை இருண்டு போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இது நிமித்தமாய் இருண்டு போய்விடுமோ அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போக விடவே மாட்டார். அவர் நம்முடைய நல்ல தகப்பன் உள்ளம் கொண்ட கர்த்தர் நம்மை ஒரு நாளும் இருண்டு போக விடவே மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், 17 வயதில் எல்லாராலும் பகைக்கப்பட்டு, சகோதரால் பகைக்கப்பட்டு, படுகொலியில் தூக்கி வீசப்பட்டு, அவனை எடுத்து அடிமையாய் விற்று போட்டு சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அப்படியே விடல். அவனை அப்படியே தூக்கி எடுத்தார். ஆமேன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருண்டு போனது போல தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கை இருண்டு போக விடவே இல்லை. கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு, அந்த காவல் கிடங்கிலிருந்து தூக்கி எடுத்து எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அவனை அதிபதியாக வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இருண்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இருண்டு போயிருமோ. அதே போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருமணம் முடிந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நடக்கிற பாதையை பார்க்கும்போது என் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படியே இருண்டு போயிருமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதுங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் உன் ஒளி வந்தது என்று சொல்லி நம்மை பிரகாசிக்க வைக்கிற தேவன். அவருடைய முகத்தை பார்க்கிற ஒருவரையும், அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்கும்படி செய்வார். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமேன். இருள் விலகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சம் உள்ளே வரும்போது இருள் விலகி போகும். ஆமேன். அவருடைய பிரகாசம் நம்மை பிரகாசிக்க பண்ணும். ஆமேன். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் ஒரு அணைந்து போகிற ஒரு திரியை போல் அல்ல, பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார். ஒரு பழைய பிரகாசம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்றைக்கு இருண்டு போய் கிடக்கிறது. இல்லை, இன்றைக்கு இருக்கிற நிலைமை நீங்கள் பார்க்காதுங்க. கர்த்தர் பழைய காலத்தில் அதைவிட முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசிர்வதிக்கிற தேவன். உங்கள் இருண்டு போய் விடுமோ என்று நினைக்கிற, கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருண்டு போய் விடுமோ என்று ஆண்டவரே நினைத்து வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றி வெளிச்சம் உண்டாக்கி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய வெளிச்சத்தை வீச செய்யும் போது இருள் தானாய் விலகி போகுமே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொழில் பிரகாசி
பிரகாசிக்குமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்குமே தகப்பனே. அப்பா, குடும்பம் பிரகாசிக்குமே, எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இருண்டு போக செய்யும்படி செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமற் போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கை இருண்டு போய் விடுமோன்னு சந்தேகப்படவே வேண்டாம். கர்த்தராகிய இயேசு என்கிற ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே வீசும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகன்று போகச் செய்வார். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது, உங்கள் தொழில் பிரகாசிக்கப் போகிறது. God bless you.